தீபாவளி பண்டிகையை ஒட்டி புத்தாடை வாங்குவதற்காக சேலத்தில் உள்ள கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். தமிழ்ச்செல்வன், சேலத்தை பொறுத்தவரைக்கும் என்ன கள நிலவரம்? தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்கு சேலம் வாசிகள் எவ்வாறு தயாராகி கொண்டிருக்கிறார்கள்? கடை வீதிகளில் நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகள் எப்படி இருக்கு? நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை நாளை மறுதினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் புத்தாடை வாங்குவதற்காக மக்கள் கூட்டம் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வராங்க. குறிப்பாக சேலம் மாநகரை பொறுத்த வரைக்கும் சேலம் மாநகரில் அக்ரகாரம், கடைவீதி மற்றும் காவல் நிலைய சாலை, அது மட்டும் இல்லாமல் பழைய பேருந்து நிலைய சாலை, மேலும் 4 ரோடு ஆகிய பகுதிகளில் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. ஜவுளி கடைகள் முழுவதுமே மக்கள் கூட்டம் நிறைந்து காட்சியளிப்பதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு தற்பொழுது காவல்துறையினர் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சேலம் மாநகரின் முக்கிய பகுதியான அக்ரகாரம், கடைவீதி பகுதிகளில் குறிப்பாக 4 வீதிகள் இருக்கு. 4 வீதிகள் முழுவதுமே மக்கள் கூட்டம் நிறைந்து காட்சியளிக்கிறது. புத்தாடை வாங்குவதற்காக மக்கள் ஆர்வமுடன் கடைகளில் துணிகளை வாங்கி வருகிறார்கள். அந்த காட்சி நம்ம பார்த்திருக்கோம். குறிப்பாக பெரிய கடைகளை காட்டிலுமே சிறிய கடைகளில் அதிக அளவில் விலை குறைவாக இருப்பதன் காரணமாக சிறிய கடைகளில் பொருட்கள் துணிகளை வாங்குவதற்காக மக்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வராங்க. சேலம் மாநகரில் குறிப்பாக அதிக கூட்ட நெரிசல் உள்ள நிறைந்த பகுதிகளில் 1500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. கூட்ட நெரிசல் நிறைந்த பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு குறிப்பாக கூட்ட நெரிசல் ஏற்பட்ட பகுதிகளில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்காங்க. கூட்ட நெரிசல் அதிகம் இருப்பதன் காரணமாக திருட்டு சம்பவங்கள் எதுவும் நடைபெற வாய்ப்பு இருப்பதன் காரணமாக கூட்ட நெரிசல் நிறைந்த பகுதிகளில் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சேலம் மாநகரின் முக்கிய பகுதியான அக்ரகார பகுதியில் இருக்க 4 வீதிகள் முழுவதுமே தடுப்புகள் அமைக்கப்பட்டு குறிப்பாக கனரக வாகனங்கள், பேருந்துகள் உள்ளிட்டகள் அனைத்துமே மாற்று வழியில் அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் மேற்கொண்டிருக்காங்க. இன்று மற்றும் நாளை 2 நாட்களுமே அதிக அளவில் மக்கள் கூட்டம் நிறைந்து காட்சியளிக்கும் என்பதன் காரணமாக 2 நாட்கள் முழுவதுமே காவல்துறையினர் இரவு பணியில் ஈடுபடுவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. இந்த நிலையில் தற்பொழுது நம்மிடையே சில குடும்பங்கள் இருக்காங்க. அவங்க கேட்கலாம், தீபாவளிக்காக புத்தாடை வாங்குவதற்காக வந்திருக்காங்க. இப்ப தீபாவளிக்கு புத்தாடை வாங்க வந்திருக்கீங்க. இப்ப ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கு? இப்ப தீபாவளி இந்த பண்டிகை எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு. திருவிழாவோட பயங்கரமா இங்க நல்லா எக்ஸ்சேஞ்ச்மெண்டா பிள்ளைங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி வாங்குறாங்க. சூப்பரா இருக்கு. கலெக்ஷன் பெரிய கடையோட சின்ன கடையோட நல்லா கலெக்ஷன் அதிகமா இருக்கு.